ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ரசம் தாங்க வைக்க போகிறோம். அதுக்கு என்ன தேவையானதுன்னா, இது வந்து மசாலா அரைச்சிக்கிறதுக்கு பூண்டு, மிளகு, ஜீரகம், சோம்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து மசாலா அரைச்சிக்கிறதுக்கு. தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு 3 தக்காளி, கொஞ்சோண்டு புளி, இவ்வளோதாங்க. இதை வச்சுட்டு சூப்பரான ரசம் வைக்க போகிறோம். வாங்க கிச்சன் போகலாம். இப்போ தக்காளியை பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ புளியும் கரைச்சிக்காச்சு. இந்த ரெண்டையும் வந்து என்ன பண்ணிக்கணும், ஒன்றா ஊற்றிக்கணும். இப்போ அடுப்பில் சட்டி வச்சாச்சு. இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்குவோம். காயட்டும். இதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சோண்டு உளுந்து போட்டுக்குவோம். கடுகு ஒரு 1/2 ஸ்பூனு, உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன். இதில் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒரு சிம்மில் வச்சே போட்டுக்கோங்க, மேலே தெரிக்கும். இதில் உப்பு போட்டுக்கோங்க. இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளேயும் போயிட்டு இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதில் அரைச்சி வச்சுருந்த மசாலா போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இன்னும் மூடி வைக்க வேண்டியதாங்க. மூடி வச்சுட்டு ஒரு கொதி வரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இறக்கிட வேண்டியது. அவ்வளோதான். இந்த நுரக்கட்டி வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்ம இறக்க வேண்டியதுதான். இது மாதிரி சிம்பிளான ஒரு ரசம் வைங்க, சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். ரசம் சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம்.